ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் எப்பொழுதும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். புரிகிறதா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த நபரால் உனக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம் நடக்க வேண்டியது இருக்கிறது. அந்த நல்ல காரியம் என்னவென்று தெரிந்தால் நீயே அரண்டு போவார். இவ்வளவு பெரிய விஷயத்தையா சாய் நம்மை செய்ய போகிறார், இவ்வளவு பெரிய விஷயத்தையா வாழ்க்கையில் நடத்தி தரப்போகிறார் என்று. உன்னை சுற்றி யாராவது கெட்டவர்கள் இருந்தால் அடையாளம் காட்டும் இந்த சாயே உனக்கு நல்லது நடக்கும் ஆட்களையும் காட்டுவேன். உனக்கு நல்லது கெட்டது செய்பவர்கள் இவர்கள் தான் இந்தந்த விஷயத்தில் கெட்டது செய்ய போகிறார்கள் என்று காப்பாற்றிய உன்னுடைய சாய்தான் உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு நல்ல நபரையும் காட்டி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். உனக்கு இப்பொழுது காசோ பணமோ இல்லை. அப்படியே இருந்தாலும் அது தீய விஷயத்திற்கு, அதாவது உடம்பு சரியில்லாமல் வாழ்க்கையில் யாருக்கோ ஒருவருக்கு உனக்கு உபயோகமாக இல்லாமல் யாரோ ஒருவருக்கு அந்த பணமானது செலவாகுகிறது. இதை பார்க்கும் பொழுதெல்லாம் எதற்காக இப்படி செலவாகுகிறது? நாமும் ஒவ்வொரு நாளும் இந்த விஷயம் செய்ய வேண்டும், அந்த விஷயம் செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு திட்டம் போட்டாலும் எந்த ஒரு திட்டமும் நடக்கவே இல்லையே. இதற்கு என்னத்தான் வழி என்று நீ நினைத்து கொண்டே இருப்பாய். அம்மா, எல்லாவற்றுக்கும் தேர்வு உண்டு. எல்லா நேரமும் கஷ்டமான நேரம் அல்ல. எல்லா நேரமும் ஒவ்வொரு இனிமையான நேரம் இருக்கிறது. காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துன்பத்தை மட்டுமே இந்த சாய் கொடுப்பேன். நீ வணங்கும் தெய்வங்கள் அனைவரும் துன்பத்தை மட்டுமே கொடுப்போம் என்று நினைத்தாயோ? கிடையாது. தெய்வங்களாகிய நாங்கள் துன்பம் கொடுப்பதே நீங்கள் முதலில் உங்களை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை சுற்றி இருப்பவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை என்றால் என்னவென்பதை புரிய வைக்கத்தான். புரிகிறதா? மற்றபடி ஒன்றுமே அல்ல. தெய்வம் கஷ்டம் தருகிறது, தெய்வம் கஷ்டம் தருகிறது என்று பயப்பட்டு ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுபவிக்கிறீர்கள். கஷ்டம் என்பது என்னவென்பதை தெரிந்து கொள். ஒன்று, உன்னுடைய வாழ்க்கை என்றால் என்னவென்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, நீ யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இதை அனைத்தையும் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இருக்காது. நீயே சொல்வாய், கஷ்டத்தில் தான் நான் இவர்கள் அனைவரையும் புரிந்து கொண்டேன் என்று. அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அனைவரையுமே நான் புரிய வைத்து விட்டேன். உன்னுடைய நம்பிக்கையே தெய்வம்தான் என்பார். அந்த தெய்வம்தான் உனக்கு தேவையான ஒரு நபரை உனக்கு அனுப்பியிருக்கிறது. சொல்வார்கள் அல்லவா, மனித ரூபத்தில் வந்த தெய்வம் என்று அந்த வார்த்தையை நீ இப்பொழுது பயன்படுத்துவார். முக்கியமாக நன்றாக தெரிந்தவர்கள் கூட இப்பொழுது எல்லாம் உனக்கு உதவி செய்வது இல்லை. சமீப காலமாக யார் என்றே தெரியாது, அவர்கள்தான் உனக்கு உதவியே செய்கிறார்கள். காரணம், எல்லாரையும் நீ நம்புவது கிடையாது. முக்காவாசி உன்னுடைய தெரிந்தவர்களை நம்புவதே கிடையாது. முன்பெல்லாம் அவசரத்தில் உதவி செய்து கொண்டு இருந்தவர்கள் உனக்கு கஷ்டம் வந்துவிட்டது என்று தெரிந்தவுடன் ஒதுங்கிவிட்டார்கள். ஏனென்றால் கஷ்டத்தில் ஏதாவது உதவியை கேட்டு விடுவாயோ என்று. நீ யாரிடமும் கையேந்தி நிற்கும் பிள்ளை கிடையாது. அடுத்தவர்களுக்கு கொடுத்துதான் பழக்கமே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் இன்னொருவரிடம் கையேந்தி நிற்கும் பிள்ளை கிடையாது. அதை தெரிந்துமே கஷ்டம் வந்துவிட்டதே, இவளை விட்டு ஒதுங்கி விடலாம் என்று சிலர் ஒதுங்கினார்கள். விடு, எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் நான். உனக்கு என்ன தேவையோ அதன் மீது மட்டும் நம்பிக்கை வை. அதே போல திடீரென்று ஒரு நபர், அறிமுகமே இல்லாத நபர் உனக்கு அதிக யோசனை கொடுப்பார். இப்பொழுது இந்த 12 மணி நேரத்திற்குள் அறிமுகமே இல்லாத நபர் உனக்கு அதிகமாகவே பணத்தினுடைய யோசனையை கொடுப்பார். இந்த இடத்தில் இந்த விஷயம் நடக்கிறது, அந்த இடத்தில் அந்த விஷயம் நடக்கிறது, இங்கு வேலை இருக்கிறது, அங்கு பணம் இருக்கிறது என்று அறிமுகம் இதுவரைக்கும் நீ பார்த்தே இருக்க மாட்டாய். ஆனால் அவர் முகத்தை பார்க்கும் பொழுது இந்த நபர் எங்கோ பார்த்தது போல இருக்குமே என்று தோன்றும். புரிகிறதா?
நான் இப்பொழுது சொல்லும் நபர் எங்குமே நீ பார்த்திருக்க மாட்டாய். உன்னை தேடி தானாக உதவி செய்ய வருவார். அறிமுகம் இல்லாதவர், ஆனால் அவரை பார்க்கும் பொழுது உனக்கு தோன்றுவது இவர் எங்கேயோ பார்த்தது போலவே இருக்கிறது என்று. அதுதான் தெய்வம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ துவண்டு கிடக்கும் பொழுதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்க தெய்வம் வந்தது. அதே போலத்தான் இப்பொழுது நீ துவண்டு கிடக்கிறாய். உன்னை தட்டி கொடுத்து நான் இருக்கிறேன் என்று சொல்ல நான் வந்துவிட்டேன். எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நடந்துவிட்டது என்றால் அதைவிட ஒரு மிகப்பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. சரியா? எல்லா நேரத்திலையுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் நடக்கிறது. அந்த ஒவ்வொரு விதமான விஷயங்களும் ஒரு நேரம் சரியாக இருக்கும், ஒரு நேரம் தவறாக இருக்கும், ஒரு நேரம் என்னடா வாழ்க்கை என்று தோன்றும், சில நேரம் இதுதான் வாழ்க்கைடா என்று இருக்கும். உங்களுக்கு அப்படித்தானே இருக்கிறது. இனிமேல் அப்படியெல்லாம் மாற்றி மாற்றி எல்லாம் இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டும் என்று, உண்மையான அன்பு வேண்டும் என்று ஓடுகிறீர்கள். முதலில் பணத்தை சேருங்கள், வேலையானதை பெறுங்கள். உங்களுடைய நான் இப்பொழுது அனுப்பியிருக்கிறேன் அல்லவா, அவருடைய உதவியை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் அடுத்த கட்ட முயற்சியில் போய் நில்லுங்கள். உண்மையான அன்பு, உண்மையான பேச்சு கொடுக்க ஒரு ஆளும் நிச்சயமாக வருவார். முதலில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கசப்பான விஷயத்தை எடுக்கலாம். அதற்கு பிறகு இனிப்பான விஷயத்திற்குள் போகலாம். கசப்பு இருக்கும் பொழுது இனிப்பான விஷயத்திற்குள் நீங்கள் போனீர்கள், ஆனால் அதுவும் கசக்க ஆரம்பித்துவிடும். அதனால்தான் கசப்பை எடுக்கலாம், அதற்கு பிறகு இனிப்பை சேர்த்து கொள்ளலாம். நான் சொல்வது சரிதானே? யாரையும் எப்பொழுதும் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் வெறுக்காது. எந்த நேரத்திலேயும் இவர்கள் இப்படி செய்து விட்டார்களே அப்படி செய்து விட்டார்களே என்று நினைக்காது. அவனவன் செய்யும் தவறுக்கு அவனவன் நிச்சயமாகவே தண்டனை அனுபவிப்பான். நிறைய நேரம் நீ வாழ்க்கையில் தோற்று போனதை நான் பார்த்தேன். இனிமேல் நான் உன்னுடைய வாழ்க்கையில் தோற்றே போகாத அளவுக்கு உன்னை ஒவ்வொரு கட்டமாக இன்பமாக வாழ வைப்பேன். நான் உனக்காகவோ ஒரு பேச்சுக்காகவோ நான் சொல்லவே இல்லை. எதுவாக இருந்தாலும் நான் நேரடியாக பேசுபவன். புரிகிறதா? எல்லா விஷயத்திலேயும் நான் நன்மைகளையே செய்வேன். எல்லா நேரத்திலேயுமே உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் உனக்கு எது போல வாழ்க்கை அமைத்து தர வேண்டும் என்று யோசித்து யோசித்து செய்வேன். இனி எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.